if all is well, why am I like this? எல்லாம் நன்றாய் இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? If you have similar question in your life, it is time to inquire of the Lord. இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள் இருக்குமே என்றால் ஒரு சரியான தருணம் இதுதான் நீங்கள் தேவனிடத்திலே விசாரிப்பதற்கு. A woman called Rebecca in the Bible had same question. ரெபெக்காள் தன்னுடைய வாழ்க்கையில் இதே ஒரு கேள்வியோடு தான் இருந்தாள். You can see this portion in the book of Genesis 25:22. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை நாம் படிக்கலாம். Wife of Isaac, she was barren, but God opens her womb. ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காள் மலடியாய் இருந்தால் கர்த்தர் அவளை நினைத்தருளி அவர் கர்ப்பத்தை திறந்தார். At the time of her pregnancy, like children were struggling together. The word of God says like this. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் கர்ப்ப காலத்திலே அவள் பிரசவிக்க போவதற்கு முன்பாக அவளுடைய குழந்தைகள் மோதிக் கொண்டிருந்ததாம் ஒன்றோடு ஒன்று. She may not know that two children were inside her. அவளுக்கு தெரியவில்லை இரண்டு குழந்தைகளை தான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று. And there was no chance of knowing in those days. அந்நாட்களிலே இந்த இரண்டு குழந்தைகளை தான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. In these troubled conditions, she did not go to any midwives or to her husband. இந்த நெருக்கமான பிரச்சனை மிகுந்த காலகட்டத்தில் தன் கணவனிடத்திலோ தன்னுடைய வேலைக்காரிகளிடத்திலோ அவள் கடந்து போகவில்லை. But she decided to go to God, and the Bible says she decided to inquire God. அவளோ தன் தேவனிடத்திலே கடந்து போக விரும்பினாள். வேதம் சொல்லுகிறது இந்த காரியத்தை குறித்து அவள் தேவனிடத்திலே விசாரித்தாள். In Genesis 25:23 says, God answered her and said, two nations are in your womb. கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளிடத்திலே உன்னுடைய கர்ப்பத்திலே இரண்டு தேசங்கள் ஜாதிகள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Two people shall be separated from your body, and one will be stronger than other, and the older shall serve the younger, says the word. இருவர் பிறப்பார்கள், ஒருவன் மற்றொருவனை காட்டிலும் பலம் உள்ளவனாய் இருப்பான், இதோ சிறியவனை பெரியவன் சேவிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். She received this answer after inquiry from God. இந்த பதிலை தேவனிடத்திலே விசாரித்த பின்புதான் அவளுக்கு கிடைக்கிறது. We all know that it's about Esau and Jacob. நம் எல்லாருக்கும் தெரியும் இது யாக்கோபும் ஏசாவும் என்று சொல்லி. All of us think that they became opposite to each other only after selling Esau's birthright and hijacking Esau's blessing from their father. நாம் நினைத்து கொண்டிருப்போம் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை யாக்கோபு தன்னிடத்தில் இருந்து எடுத்து கொண்டபடியினாலும் தன் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டபடியினாலும் ஏசா யாக்கோபை வெறுத்தான் என்று அப்பொழுதுதான் துவங்கினது என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். No, it's not like that. The fighting started from mother's womb itself. அப்படி அல்ல, தாயின் கர்ப்பத்துல இருக்கிறப்பயே இந்த பிரச்சனை தொடங்கிடுச்சு. Rebecca had a clear picture about these two because she inquired God. ரெபெக்காளுக்கு தெளிவான ஒரு காரியம் அறிந்திருந்தால் என்னவென்றால் கர்த்தரிடத்தில் அவள் விசாரித்திருந்தால் அவர் நன்கு அவளுக்கு விளக்கி இருந்தார். God gave a clear picture to her after inquiring. தேவனிடத்தில் விசாரித்த பின்பு தேவன் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அவளுக்கு கொடுக்கிறார். The simple meaning for inquiry is just asking God. கேட்பது அல்லது விசாரிப்பது என்பது மிக சாதாரணமான ஒன்று. என்னவென்றால் தேவனிடத்தில் இது எப்படி முடியும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதுதான். She had that kind of mind. If all is well, why I am like this? And she inquired God. எல்லாம் எனக்கு நல்லா இருந்தா, எல்லாம் சரியா இருந்தா ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்பதை தான் அவள் தேவனிடத்தில் விசாரித்தாள். So my point is, if you are not understanding what's happening in your life, if you are confused, not knowing what to do, it is time for you to inquire God and wait for his counsel. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இவைகள் எல்லாம் எனக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தால் இதுதான் சரியான நேரம். நீங்கள் தேவனிடத்திலே போய் என்ன தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள. I do not know the time frame between Rebecca's
ரெபெக்காளுடைய கேள்விக்கும் தேவன் அவளுக்கு கொடுத்த பதிலுக்கும் இடைப்பட்ட காலம் என்ன என்பது எனக்கு தெரியாது. அது நாட்களா இருக்கலாம், வாரமா இருக்கலாம், மாசமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பதில் கொடுத்தார். If you diligently seek the Lord and his counsel, God will surely answer you. தேவனை உண்மையாக நீங்கள் தேடி அவரிடத்தில் விசாரித்தால் நிச்சயமாக தேவன் பதில் கொடுப்பார். In general, normally we go to pastors or prophets or spiritual mentors for counseling. நாம் எப்படி If you are a baby believer, காலகட்ட விசுவாசிகளாய் இருப்பீர்களே என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு போதகரிடத்திலோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியினிடத்திலோ அல்லது நல்ல ஒரு தேவன் மனிதனிடத்திலோ ஆலோசனைக்காக கடந்து போவீர்கள், விசாரிக்க கடந்து போவீர்கள். It's nothing wrong in it, but even God speaks through them too. அதுல ஒன்றும் தவறு இல்லை. தேவன் அவர்களை கொண்டும் அவர் பேசுகிறார். But I encourage you this morning, you should have a direct contact with God. ஆனா இந்த வேளையிலே உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மற்றவர்கள் மூலமாய் அல்ல, நீங்களே தேவனிடத்தில் நேரடியாய் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். And we have some wonderful examples from the word of God who inquired God in their tough situations. வேதத்திலே अनेक உதாரணங்கள் உண்டு. மிகவும் கடினமான நேரத்திலே அவர்கள் தேவனிடத்திலே விசாரித்தார்கள் என்று. The first man comes in the list is King David. He has a nature of asking God for everything. இதுல முதலாவது நாம் ஒரு மனிதனை நிறுத்த வேண்டும் என்றால் தேவனிடத்தில் விசாரிப்பதில் தாவீதை எடுத்து வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அந்த மனுஷன் தேவனிடத்தில் போய் விசாரித்தார். He used to ask the Lord whether I should go to the battle or stay back. அவர் எந்த காரியம் என்றாலும் ஆண்டவரிடத்தில் கேட்பார், கர்த்தாவே நான் இந்த யுத்தத்துக்கு போலாமா இல்ல இந்த யுத்தத்தை செய்யக்கூடாதா? And the best part is God answered him. அதுல ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு முறையுமே தேவன் அவருக்கு பதில் கொடுத்தார். After each inquiry he received a clear answer from the Lord. ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் கேட்ட பொழுது, விசாரித்த போது தேவன் அவருக்கு பதில் கொடுத்தார். He did as God commanded and he won all the battles. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவன் என்னென்னலாம் தாவீதுக்கு சொன்னாரோ அதை அவர் அப்படியே செய்தார். எல்லா யுத்தத்திலும் அவர் வெற்றி அடைந்தார். You walk in the way that he told you, surely he will answer you. தேவன் உங்களுக்கு காண்பித்த சொன்ன வழியிலே நடந்தால் அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். If not, never expect answer from the Lord. அப்படி நீங்கள் நடக்கவில்லை என்றால், அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்காது. In the book of Ezekiel 20th chapter, some elders are coming to God for inquiry and they sat before him saying, we want to get answer from the Lord. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்திலே சில இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்துட்டு கர்த்தரிடத்தில் நாங்கள் விசாரிக்க வந்திருக்கிறோம், அவரிடத்திலிருந்து பதிலை சில எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Actually they are not loyal to God. They keep the idols and they were rebellious to God. அவர்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை, தங்கள் விக்கிரகங்களையும் வைத்துக் கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். So God is speaking against them saying, have you come to inquire of me? தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வந்து விசாரிக்க வந்திருக்கீங்களா? As I live, says the Lord, I will not be inquired of by you. தேவன் மிக தெளிவாய் சொல்லுகிறார், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்னிடத்துல நீங்கள் விசாரிப்பதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். If you say I will be what I am, I will not change means God will never ever respond to your prayer. நான் நானாவே இருப்பேன், நான் மாறலாம் மாட்டேன், தேவன் விரும்புற மாதிரி நான் வாழ மாட்டேன் என்று சொல்லுவீர்களே என்றால் தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. But the same God is telling, if you repent and turn to me, God himself is telling in the same book 36:37, I will also let Israel inquire of me. God is giving another chance. அதே கர்த்தர் தான் சொல்லுகிறார், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், நான் மனம் திரும்பும் போது நான் அனுக்கிரகம் செய்யும்படி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவர்கள் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். So I encourage you this morning, it's up to you and me to get the answer from the Lord. தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்வது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தான். You say, sister, how long I need to inquire? நீங்கள் கேட்கலாம், சகோதரியே எவ்வளவு காலம் நான் கேட்கிறது? My answer is until you get a clear confirmation from the Lord. நீங்கள்
தேவனிடத்திலிருந்து சரியான பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்க கேட்கணும். Set right whatever is against the Lord. தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவைகளை புறம் தள்ளி விடுங்கள். You don't say God didn't answer. நீங்க சொல்லாதீங்க கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கல என்று சொல்லி. He is not a respecter of person. ஒரு மனிதனை பார்த்து அவர்களுக்காக பதில் கொடுக்கிறவர் அல்ல. It must be some reason for the delay in your life. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இந்த தாமதத்திற்கு. Wait for him. தேவனுக்கு காத்திருங்கள். Wait for his counsel. அவருடைய ஆலோசனைக்கு காத்திருங்கள். Spend time with him. தேவனோடு நேரம் செலவழியுங்கள். Surely God will give a clear answer to you. தெளிவான பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.